40ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சடனா ஒரு பிசிக்கல் வீக்னஸ் நம்மளால பார்க்க முடியுது. 40-50 வயது இல்லை, 30-35 வயசுல இப்போ மக்கள் வந்து ஃபீல் டயர்டு, வீக். எந்திரிக்கிறது இப்படி எழுந்திரிக்க மாட்டான். உட்காந்துட்டு இந்த கையை சேர்ல வச்சு அப்படி அழுத்தி எழுந்திருப்பான். வாழைப்பழத்தை கூட தோலோடு சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். ஆக பீஃப் சாப்பிடுவதனால புரத இழப்பை வெகு எளிதிலே சரி கட்ட முடியும். மூஞ்செல்லாம் தொங்கி போறது, தசை, அந்த சுருக்கம் வருவதை தான் திரைன்னு சொல்லுகிறார். ரிங்கிள்ஸ், அதான் திரை. இது ஏன் மசில் லாஸ் வருது? வயதானால் மசில் லாஸ் வரத்தான் செய்யும். உழுதுட்டீங்கன்னா அந்த எலும்பு முறிஞ்சு போனா ஆயில் அவுட்டு. குறிப்பா கருப்பு உளுந்து கூட ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு உளுந்துன்னு ஒரு உளுந்து இல்லைம்மா, தோல் நீக்காத உளுந்துக்கு பேர் கருப்பு உளுந்து. குறிப்பா ஃபிஷ்ல டியூனான்னு ஒரு ஃபிஷ் இருக்கு, சூரமீன்னு சொல்லுவாங்க. மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வகந்தி மிகச்சிறந்து. அஸ்வகந்தியில நிறைய மசில் பில்டிங் புரோட்டீன்ஸ் இருக்குது. அதனால அது குதிரை வேகமும் யானை பலமும் தரும்னு சொல்லியிருக்காங்க. எலும்பு நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குது, உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சடனா ஒரு பிசிக்கல் வீக்னஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கான காரணம் என்ன? இந்த 40ல இருந்து 50 வயதை தொடர்றவங்களுக்கு தொடர்ந்து முட்டு வலி, கால் வலி, கை வலி, இந்த மாதிரி வலிகளும் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை வயசாயிட்டனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுதா சார்? வயதானதுனால தான் வருது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. வயதானாலும் வயோதிகனாகாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். வயதாவது என்பது கேலண்டர் ஏஜிங், வயோதிகன் என்பது பயாலாஜிக்கல் ஏஜிங். அது ஆகாமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். குறிப்பாக 40-50 வயது இல்லை, 30-35 வயசுல இப்போ மக்கள் வந்து ஃபீல் டயர்டு, வீக், வித் நீ பெயின் வராங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய தசையினுடைய இழப்பு, மசில் லாஸ். இது ஏன் மசில் லாஸ் வருது? வயதானால் மசில் லாஸ் வரத்தான் செய்யும். அந்த மசில் லாஸை ஈடுகட்டுவதற்கு அதுக்கேற்ற உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கேற்ற உடற்பயிற்சியை கட்டாயம் செய்யப்படும். அதாவது இந்த வயதாவதனாலே இந்த மாற்றங்கள் வருவது இன்னைக்கு தான் புதுசு இல்லை, இப்போதான் பேசுகிறோம். அதுக்கு பேர் சார்கோபீனியா. மசில் லாஸ் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சார்கோபீனியா அப்படிங்கிற ஒரு சொல்லு அதை கையாளுகிறார். அது ஒரு நோயாவே பார்க்கிறோமா சார்? ஒரு நோயாக இப்பொழுது உலகம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்பொழுது ஒரு நோயாக பார்க்கிறது. ஏன்னா வயதானால் இந்த தசைகள் எல்லாம் தளர்ந்து போய் தோல் எல்லாம் சுருங்கி அந்த வயோதிகத்தினுடைய தோற்றம் தெரிகிறது. தசையெல்லாம் தொங்குறது, இந்த டைட்னஸ் ஆஃப் த மசில்ஸ் போயிடும். ஸ்கின் எல்லாம் இப்படி லூஸ் ஆகிடும். பட்டத்தடிகள் சொல்லுவார் உடற்கூட்டு வண்ணத்தில். இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு. இதெல்லாம் வயதானா வரும். கோல் எடுத்துக்கிட்டு போ வைக்கும், கோல் எடுத்துகிட்டு போ காஷன் சொல்கிறான். கோல் எடுத்துகிட்டு போடா, உழுதுட்டீங்கன்னா அந்த எலும்பு முறிஞ்சு போனா ஆயில் அவுட்டு. எலும்பு நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குது, உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. ஆனால் அந்த எலும்பை இயக்குவது எதுன்னா தசைகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்ட. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, மூட்டு வலி வருது. இந்த வலியை எல்லாம் பயிற்சினாலேயே, அதற்குரிய தைலங்களை பயன்படுத்தினாலே சரி செய்து கொள்ள முடிகிறது. சரி, இந்த வயசாகிறதுக்கான அறிகுறிகள் சித்தர்கள் பாடல்ல சொல்றாங்க. நரை, திரை, மூப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நரை நமக்கு தெரியும், வெள்ளை முடி வர்றது. திரைனா அப்படின்னா என்ன? மூப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது? திரை என்றால் சுருக்கம், தசைகளிலே வருகிற மடிப்பு, சுருக்கம் வருது பாருங்க, மூஞ்செல்லாம் தொங்கி போறது, தசை, அந்த சுருக்கம் வருவதை தான் திரைன்னு சொல்லுகிறார். ரிங்கிள்ஸ், அதான் திரை. மூப்பு என்பது முதுமையினாலே ஏற்படுகிற தளர்ச்சி. எந்திரிக்கிறது இப்படி எழுந்திரிக்க மாட்டான். உட்காந்துட்டு இந்த கையை சேர்ல வச்சு அப்படி அழுத்தி எழுந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேஜர் மசில்ஸ் அடங்கி இருக்கிற உறுப்பு எதுன்னா கால்கள், தை மசில்ஸ் அண்ட் காஃப் மசில்ஸ். அதை ஸ்ட்ராங்கா வைத்து கொள்ள வேண்டும். இப்போ அங்கே இருக்கிற தசை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கைகளில் இருக்கிற தசைகள், கால்களில் இருக்கிற தசைகள் குறையாமல் இருக்க வேண்டும். அப்படி குறைந்தால் அது சார்கோபீனியா. அந்த குறைவதில் 2 வகை உண்டு. ஒன்று அதனுடைய நிறை குறைதல், அதாவது அளவு குறைதல். மசில் அளவு குறைஞ்சி போனாலே சுருக்கம் வந்துடுது. இன்னொன்று அதுக்கு வலிமை குறைதல், சக்தி ஸ்ட்ரென்த் குறைதல். இந்த 2ம் வராமல் பார்த்து கொள்வது என்பது வயதாவதை யாரும் நிறுத்த முடியாது. கிளாக் 1 செகண்ட் போனால் 1 செகண்ட் லைஃப் போயிடுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? இந்த தசையினுடைய இழப்பை ஈடுகட்டி அதற்கேற்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு தசைகளை பலமாக உரிய உடற்பயிற்சியோடு உணவோடு சேர்த்து கவனித்து கொண்டிருந்தால் அந்த முதிர்ச்சியினாலே வருகிற இந்த தளர்ச்சியை
இந்த சார்கோபீனியாவை நம்ம கட்டுப்படுத்தி விடலாம், சரி செய்து விடலாம். சரி, இதுல வந்து உணவு முறை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம வீட்ல கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வைத்தே வந்து இந்த நரம்பு தளர்ச்சி, அந்த சார்கோபீனியான்னு சொல்லக்கூடிய இந்த தோல் வந்து தொங்கி போறது, சுருக்கம் வர்றது, இதையெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்க முடியும்? அதிகமாக புரதம் கலந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 2, சைவ உணவு, அசைவ உணவு. சைவத்தில் என்ன புரோட்டீன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், அசைவத்தில் என்ன புரோட்டீன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த புரோட்டீன்களில் ஸ்பெஷலாக இந்த சார்கோபீனியாவுக்கு என்ன இருக்கிறது, இதை தெரிந்து கொண்டாலே மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். இப்போ டோஃபுன்னு சொல்கிறோம். அது ஆக்சுவலி என்னது சார் டோஃபு அப்படி? சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா, சோயா பீன்ஸ்லேருந்து இதை ப்ரிப்பேர் சோயா மில்க். நம்ம பாலில் இருந்து தயிர் செய்வதை போல, இந்த மில்க் மெய்ட் இருந்து அந்த இது பண்ணுறாங்க இல்லையா, பன்னீர் செய்வதை போல, அந்த சோயா பாலில் இருந்து செய்கிற தயாரிப்புக்கு பேர் தான் டோஃபு. சரி, இந்த சோயா எடுக்கும்போது இன்னொரு சந்தேகம் வருது. ஸோ இது அதிகமா எடுக்கிறதுனால நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவதுமா, எவ்வளவு எடுத்துருவோம்னு நினைக்கிறீங்க, அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு அதிகமாக யாராலும் சாப்பிட முடியாது, சாப்பிடுவதில்லை. தொடர்ந்து எடுப்பேன். நான் தொடர்ந்து டோஃபு சாப்பிடுவேன். காய்கறிகளோடு சேர்த்து டோஃபுயை இணைத்து அதை ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவது எனக்கு வழக்கம். அதில் ஒரு கெடுதியும் இல்லையே. ஏன்னா நாம் வந்து நம்மையே உதாரணமாக காண்பிப்போம்னு சொல்கிறேன். அப்போது இந்த சிறுதானியங்கள், குதிரைவாலி, சாமை, திணை, வரகு, கம்பு, கேழ்வரகு, இந்த தானியங்கள் எல்லாம் புரதச்சத்து அதிகம். அதை உணவிலே அதிலே தயாரித்த உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா வந்து கருப்பு உளுந்து கூட ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு உளுந்துன்னு ஒரு உளுந்து இல்லைம்மா, தோல் நீக்காத உளுந்து, வெறும் கருப்பு உளுந்து. தோலை நீக்கிட்டா அது வெள்ளை உளுந்து. இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து தோல் நீக்கினதான் பார்க்க முடியும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா எல்லாம் இட்லிக்கு போடும்போது வந்து அந்த உளுந்து வந்து கழுவி எடுப்பாங்க. பிசைந்து ஊற வைத்து பிசைந்து தோலை அகற்றி விட்டு செய்வாங்க. இந்த தோலோட சாப்பிட்றது நமக்கு பலன் தருமா சார்? இப்போ எல்லாத்தையுமே தோலோடு சாப்பிட்றது நல்லதுன்னு ஒரு 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 செய்தி பரவி இருக்கிறது. ஏன்னா வாழைப்பழத்தை கூட தோலோடு சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். நான் கராட்டேவில் ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய கராட்டே மாஸ்டர் சொல்லுவார், அந்த பயிற்சி கொடுக்குற காலத்தில் ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து தோலை உரிக்காமல் அப்படியே சாப்பிடுப்பார். எவ்வளோ கொடுமை பாருங்க. நான் ஒரு டஃப் சுச்சுவேஷன்லேயும் நீ உடல் தயாராக இருக்க வேணுன்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாராம். அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகிறதே இல்லை. இப்போ கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிற உளுந்தை ஊற வைத்து அதை ஆட்டி செய்கிற போது அதில் இருந்து எலும்புக்குரிய சத்துக்கள் கிடைக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தோலை நீக்கிற உளுந்துலேயும் அந்த சத்து இருக்கிறது. தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் உரிய சத்து. குறிப்பாக உளுந்து வடை, உளுந்தில் அவ்வளவு சத்து இருக்கிறது. இந்த உளுந்தை வந்து ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்து இட்லி தோசையாக மாற்றுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, உளுந்து உணவில் சேர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக உளுந்து கஞ்சிமா, தேங்காய் பால், ஆட்டிய உளுந்து மாவு, அதனோட கருப்புட்டி, அதனோட ருசிக்கு கொஞ்சம் மணத்துக்கும் ருசிக்கும் கொஞ்சம் அந்த கிஸ்மிஸ் சொல்கிறது இல்லையா, உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு போட்டு ஏலக்காய் போட்டு தயார் பண்ணுவாங்க. உளுந்தங்கஞ்சின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு புரதத்தை நிறைய உள்ளடக்கியது. அதை சாப்பிடலாம். இது வந்து சைவ உணவில் முளைக்கட்டிய சிறுதானியங்கள், முளைக்கட்டிய பாசிப்பயிறு, முளைக்கட்டிய சுண்டல் வகைகள், இந்த முளைக்கட்டிய தானியங்கள் அனைத்திலுமே நிறைய புரதச்சத்து நமக்கு கிடைக்கும். சரி, இந்த முளைக்கட்டுற ப்ராசஸிங்களுக்காக சொல்லுங்க சார். தண்ணீரை முழுமையாக வடித்து விட்டு, இன்னும் சொல்ல போனா ஒரு துணியிலே கட்டி அதை வைத்தால் அருமையா முளைக்கும். இப்போ ஸ்ப்ரவுட் பண்றதுன்னு சொல்லி நிறைய ஹாட் பேக் மாதிரி பாத்திரங்கள் வந்து விட்டது, அதில் போட்டு முளைக்க வைக்கலாம். ஆனால் முளைக்க வைப்பது என்பது எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் அதில் முளைத்திருக்கிற முளைப்பை பார்த்தா வெள்ளி கம்பி போல இருக்க வேண்டும். தண்ணீரை முழுமையாக வடித்து விட்டு ஈரம் இல்லாமல் அதை போட்டீங்கன்னா அது உறிஞ்சிருக்கிற ஈரம் இருக்கிறது பாருங்க, அதுவே போறதுக்கு அருமையாக முளைக்கும். சரி, இந்த குறிப்பிட்ட இந்த சாதாரண நம்ம வந்து பயிர் வகைகள் சாப்பிட்றதுக்கும் இந்த முளைக்கட்டை வச்சு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? முளை கட்டுகிற போது அந்த தானியத்தில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பல மடங்கு அதிகரித்து விடுகிறது. அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே முளை கட்டினால் அது முளைப்பதற்கு தயாராகிற போது எல்லா சத்துக்களும் வந்து பன்மடங்கு கூடி விடுகிறது. முளை கட்டி சாப்பிடுவது மிகச் சிறந்தது. முளை கட்டி ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம், அப்படியேவும் சாப்பிடலாம், சாலடாக சாப்பிடலாம். இது ஒரு ஒன்று. இப்போ அசைவ உணவு சாப்பிடுவதாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த புரதச்சத்து இழப்பை பராமரிப்பது ரொம்ப எளிது. ஏன்னா அவர்களுக்கு செலக்டட் ஃபுட்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த
லியூசின் ஒரு 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 அமினோ ஆசிட் இருக்கிறது. இந்த லியூசின் சர்வ்ஸ் as a பில்டிங் பிளாக் ஃபார் மசில். மசிலுடைய கட்டுமான பொருளுக்கு அடிப்படை சத்தாக இருப்பது லியூசின். இந்த லூசின் எந்தெந்த மாமிசத்தில் அதிகமாக இருக்கிறது என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பீஃபில் அது ரொம்ப ஜாஸ்தி. ஆக பீஃப் சாப்பிடுவதனால புரத இழப்பை வெகு எளிதிலே சரி கட்ட முடியும். சரி, அதனால இது வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கலாமா சார்? டெய்லி எடுக்கலாம். வறுத்து பொரிச்சு இதுல நம்ம டெய்லி வறுத்து சாப்பிடலாம்? பொரிச்சு இல்லை, ஸ்டீம் பண்ணி அல்லது பார்பிக்யூ பண்ணி அந்த மாதிரி தான் எடுக்கணுமே தவிர இல்லை எண்ணெயை ஊற்றி போட்டு திரும்ப அதில் கொழுப்பு சத்து சேர்க்க. சிலவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பீஃப் வந்து நல்லா தொக்கு மாதிரி பண்ணி ரைஸோட சேர்த்து டெய்லியுமே இதை சாப்பிடுறாங்க. இதனால ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வர வாய்ப்பு இல்லையா சார்? வராது. உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். உடற்பயிற்சியே செய்யலை, இதெல்லாம் நல்லா வக்கனையாக வாய்க்கு ருசியாக தின்னுட்டு இருந்தா அது போய் நிச்சயமாக உடலில் தேங்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த பீஃபை விட இன்னும் சேஃப் எதுன்னு சொன்னோம்னா ஃபிஷ்ஷில் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி. குறிப்பாக ஃபிஷ்ஷில் டியூனான்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, சூர மீன்னு சொல்லுவாங்க. சூர மீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா லேயராக செதிலாக அதனுடைய மசில்ஸ் இருக்கும். இந்த சூர மீனில் இந்த லியூசின்ங்கிற புரோட்டீன் சத்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த டியூனா ஃபிஷ் சாப்பிட்டு வந்தாலே புரத இழப்பை தவிர்த்து விடலாம். எறாவில் புரோட்டீன் இருக்கிறது, கிராபில் புரோட்டீன் இருக்கிறது. ஏன்னா இவைகளை விட அதிக குட் புரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சால்மனில் இருக்கிறது. சால்மன் ஃபிஷ், டியூனா ஃபிஷ், பீஃப் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த லியூசின் என்கின்ற பட்டுகள் வகை சார்ந்த புரோட்டீன் இருக்கிற ஒரு உணவு. இதை உணவில் எடுத்துக்கொள்ளலாமே. சார், சிக்கன்லயுமே புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்களே சார்? சிக்கனில் புரோட்டீன் இருக்கிறது. பிராய்லர் சிக்கனில் அதை விட அதிகமாக கொழுப்பு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஸ்கின் பண்ணிடணும். அந்த கோழிகளை ஸ்கின் பண்ணிட்டு எடுக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க. நாட்டுக்கோழியில் அது அவ்வளோ பாதிப்பு இருப்பதில்லை. அப்போது புரோட்டீன் வந்து குறிப்பாக பேர்ட்ஸில் இந்த செஸ்ட் பீஸில் புரோட்டீன் நிறைய கிடைக்கும். லெக் பீஸை விட செஸ்ட் பீஸை கொஞ்சம் லேசாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டைரெக்டாக ஹீட்டிங் பார்பிக்யூ டைப்பில் போட்டு சூடு பண்ணி வேக வைத்து சாப்பிடுவது மிகச்சிறந்தது. எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றது நல்லது. நான் அதே பார்பிக்யூ மாதிரி அது வேக வச்சோன்னா வெடிக்கும், அந்த எண்ணெய்கள் எல்லாம் ஒழிவு போயிடும். அதிகமாக கொழுப்பு சத்து உடலில் சேராமல் தேவையான புரோட்டீன் சத்து உடலில் சேர்த்தா சார்கோபீனியாவை நாம் வென்று விடலாம். ஸோ இன்னைக்கு தான் ஏர் ஃப்ரையர் மாதிரி நிறைய எல்லாம் கிடைக்குது. ஸோ அதில் போட்டு பண்ணிக்கலாம், அதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதில் மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வகந்தி மிகச்சிறந்தது. அஸ்வகந்தியில் நிறைய மசில் பில்டிங் புரோட்டீன்ஸ் இருக்கிறது. அதனால அது குதிரை வேகமும் யானை பலமும் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி பயன்படுத்தணும் சார்? செய்ய முடியறதில்லை மக்களால். இப்போ நாங்கள் மருத்துவர்கள் மருந்து தயாரிக்கிற போது அதை முறையாக பண்ணுறப்போ தவிர பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமம். இப்போ அஸ்வகந்தி அல்லது அமுக்கரா என்பது கிழங்கு. இந்த கிழங்கை கொண்டு வந்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு, என்ன கேட்டால் ஒரு முறை தண்ணீரில் கழுவிட்டு, ஏன்னா கிழங்கு இல்லை, ஒரு முறை கழுவிட்டு அதை பாலில் வேக வைக்க வேண்டும். அஸ்வகந்திக்கும் அமுக்கராவுக்கும் சுத்தி எதுன்னா பாலில் வேக வைத்தல். பாலில் வேக வைத்து எடுத்து எப்படின்னா 1 கிலோ அந்த கிழங்கு இருக்குதுன்னா அதுக்கு 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி பால் அதில் போட்டு அதை வேக வைத்தால் ஒரு 15 to 20 நிமிடம் வேக வைத்த போதும் நல்லா வெந்துடும். இந்த தண்ணீர் முழுக்க அந்த தண்ணி பால் முழுக்க சுன்ற அளவுக்கு அதை வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து உலர்த்தி விட்டால் அது பெஸ்ட்டு ஃபார்ம். மசில் லாஸுக்கு மெயினான காரணம் புரோட்டீன் மட்டுமல்ல, டி வைட்டமின், விட்டமின் B12, விட்டமின் இ இதெல்லாமும் கூட முக்கியமான பங்கு வகிக்கிறது மசில் பில்டிங், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அப்போது நான் அதை மனதில் வைத்து தான் அன்றைக்கு கூட உங்களிடத்துல சொன்னேன், ஒரு உணவு சாதன பொருளாக ஒன்றை நாங்கள் உருவாக்கணும், அன்பு ஃபார்மாவில் உருவாக்கணும். இப்போ செய்ய முடியல, அதனால் எல்லாம் சாப்பிட முடியலன்னு விடாதவர்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம அதில் திரிபலா இருக்கிறது. திரிபலா என்பது 3 நாடியும் பலப்படுத்துவது திரிபலா. கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காயினுடைய தோல். நம்ம திரிபலா போய் கடையில் வாங்கணும், அவன் மொத்த கொட்டையோடு போட்டு அரைச்சி அதை அவனுக்கு வணிகம் வியாபாரம் அரைச்சி விற்கிறத சாப்பிட்டா அதில் கெடி தான் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். சார், நீங்கள் இந்த டயட்ஸ் நிறைய சொன்னீங்க இந்த பிரச்சனைக்கு. ஸோ இதில் சுண்டல் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த திணை இந்த மாதிரியான விஷயங்களும் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதனால இன்டைஜஷன் பிரச்சனை இருக்குது, இது சாப்பிட்றதுனால அது அதிகமாகுது, இல்லை சிலவங்களுக்கு இது சாப்பிடும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன பண்ணுறது? பொதுவாக
புரதச்சத்துள்ள பருப்புகளை எடுத்துக்கொண்டாலே கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். இப்போ அதை வராமல் தடுப்பதற்கு முக்கியமாக என்னென்னா வேக வைத்து உண்ணுவது ஒன்று. இரண்டாவது, நன்றாக மென்று அது வாயிலேயே செரிமானமாகிற அளவுக்கு மென்று மென்று கூழாக்கி சாப்பிட வேண்டும். அடுத்து, இது மாதிரி பருப்புகளை பயன்படுத்தும் போது பூண்டு, இஞ்சி, பெருங்காயம் இதை சமயோசிதமாக கையாள வேண்டும். இப்போ வேக வைக்கிற போது பூண்டை உடன் சேர்த்து, இஞ்சியை தோல் நீக்கி நறுக்கி அதை உடன் சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டால் இந்த வாயுவை தவிர்த்துடலாம். ஸோ லெமன் நம்ம கட்டாயம் சேர்த்துக்கணுமா சார் மேலே புழிஞ்சு இந்த சுண்டல் எல்லாம்? லெமனு, உப்பு அண்டு மிளகுத்தூள் இது மூன்றையும் சேர்க்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. இது மூன்றையும் இப்போ சுண்டலில் இப்போ நீங்கள் இதை சேர்க்கிற போது என்ன ஆகிறது, எலுமிச்சம்பழம் சாறு போட்டீங்கன்னா விட்டமின் சி கிடைக்கிறது. அது உடம்புக்கு மிகச்சிறந்தது. குறிப்பாக அயர்ன் அண்ட் புரோட்டீன் அப்சார்ப்ஷனுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போது ரெண்டாவது ருசி, சாப்பிட நல்லா வக்கரையாக இருக்கிறது. ஆக்சுவலாக நான் சொன்ன பாருங்க, அந்த பாசிப்பயிரனுடைய சாலட், முளைகட்டிய பாசிப்பயிர் 1 மடங்கு, அதிலே பாதி அளவுக்கு துருகிய தேங்காய், அதிலே பாதி அளவுக்கு துருகிய கேரட், அதிலே பாதி அளவுக்கு பொடியாக நறுக்கப்பட்ட கொத்தமல்லி தழை, இந்த 4ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாமா, அவ்வளவு ருசியாக இருக்கும். அது என்னமோ தெரியல, எல்லாருமே அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டுக்கலாங்களா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்களா, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்களா, சரி போட்டுங்கன்னு வர்றது. நான் சார் அது கூட பிரச்சனை இல்லை சார். இது என்னன்னா, இது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, சாப்பிட்டது அது ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிறவங்க அது அப்படி பழகி போச்சு. இப்போ இந்த முளைக்கட்டியை நான் சொன்னது போல் இந்த பாசிப்பயிரை சாப்பிட்டாமா பிபி குறைஞ்சி போயிடும், சுகர் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடும், கொழுப்பு கட்டுப்பாட்டுக்கு வந்து விடும், உடல் களைப்பு நீங்கிடும். நீங்கள் மதிய உணவு நேரம் வரைக்கும் உடலில் மதமதப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும். இதெல்லாம் நாம் கவனிக்கிறதே இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த புரோட்டீன் டயட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதுவும் குறிப்பாக வந்து 30 வயதை கடந்தவங்க இதை கட்டாயம் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான சோர்சஸ்ல இருந்தெல்லாம் இது கிடைக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.